Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் பார்ட் அந்த கிரீடி டெக்னிக்கில் தேர்ட் யூனிட்டில் ஹஃப்மேன் கோடிங் சம் தான் பார்க்க போகிறோம். ஹஃப்மேன் கோடிங் ஆர் ஹஃப்மேன் ட்ரீன்னு சொல்லுவோம், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக ரிப்பீட்டடாக நமக்கு யூனிவர்சிட்டி கொஷினில் கேட்கக்கூடியது இந்த ஹஃப்மேன் ட்ரீ சம். ஓகேவா? ஸோ ஹஃப்மேன் கோடிங்னு கொடுத்தா ட்ரீனு கொடுத்தாலும் ஒரே சம் தான், ஒரே மாடல் தான். ஓகே, ஸோ ஹஃப்மேன் கோட் அப்படின்றது இது ஒரு கிரீடி அல்காரிதம் யூஸ்டு ஃபார் லாஸ்லெஸ் டேட்டா கம்ப்ரெஷன். தட் மீன்ஸ் எந்த ஒரு டேட்டாவையும் லாஸ் பண்ணாம பட் ஒன்று சேர்க்கறதுக்கு பேர் தான் கம்ப்ரெஸ் பண்ணி சுருக்கி எனக்கு ஃபைனல் ஆன்சரை கொடுக்கறதுக்கு பேர் ஹஃப்மேன் ட்ரீ அப்படின்னு சொல்வோம். இதில் நமக்கு இருக்க விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் இருக்கணும். ஓகேவா? பிகின் வித் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஆஃப் த இன்புட் சிம்பிள். ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை முதல்ல நம்ம என்கோட் பண்ணிக்குவோம். அடுத்து ப்ரியாரிட்டி யார் ஃபர்ஸ்ட் இதுன்னு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி அவங்கள ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வைஸ் வச்சுக்குவோம். அடுத்து ஹஃப்மேன் ட்ரீ அதுக்கு பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி பில்ட் பண்ணுவோம்னா ஒவ்வொரு கியூவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையா ரெண்டு பேராக ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நியூ நோட இன்சர்ட் பண்ணி ஹஃப்மேன் ட்ரீ பில்ட் பண்ணுவோம். அடுத்து ஃபைனலாக ட்ரீயை ட்ராவர்சல் பண்ணி பார்ப்போம். யாருக்கெல்லாம் ஜீரோ அசைன் பண்ணுவோம்னா லெஃப்ட் சைடு இருக்கவங்களுக்குலாம் லெஃப்ட் சப் ட்ரீல வரவங்களுக்குலாம் ஜீரோ, ரூட்ல இருந்து ரைட் சைடு போறவங்களுக்குலாம் 1ன்னு சொல்லி ட்ரீயை ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ட்ராவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹஃப்மேன் கோட் கிரியேட் பண்ணுவோம். ஹஃப்மேன் கோட் அப்படின்னா சீக்ரெட் கோட். ஓகேவா? என்கோட் பண்றது. தட் மீன்ஸ் வந்து நம்ம ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி வைக்கிறது ஹஃப்மேன் கோட். ஓகேவா? அதுதான் கம்ப்ரஸ் பண்றது அப்படின்னு சொல்வோம். அடுத்து டீகம்ப்ரெஷன் அப்படின்னா கண்டுபிடிச்சு வச்ச அந்த டீகோட் பண்ணி வச்ச கோட என்கோட் பண்ணி வச்ச கோட டீகோட் பண்றதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டீகம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ கம்ப்ரெஷன் மீன்ஸ் நம்ம வந்து ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்ம்ல மாத்துறது. டீகம்ப்ரெஷன் மீன்ஸ் அன்ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை ரீடபிள் ஃபார்ம்ல மாத்துறது. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றேன் பாருங்க. ஓகேவா? இந்த சம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி, நான் உங்களுக்கு சொல்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ABCD ஒரு ஹைஃபன் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்கோட் பண்ண சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க, டீகோட் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. முதல்ல என்கோட் டீகோட் பண்ணணும்னா நம்ம ஹஃப்மேன் ட்ரீ கண்டுபிடிச்சி வைக்கணும். ஓகேவா? ஹஃப்மேன் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போனா 0.1 0.15 அடுத்து 0.2 0.2 0.35. ஸோ அந்த ஆர்டர்ல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் வந்து டிரா பண்ணிடணும். மேலே அதோடைய கேரக்டர், கீழே அதோட ப்ராபபிலிட்டின்னு தனித்தனியாக டிரா பண்ணிடணும். டிரா பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ரெண்டா வந்து மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணி திரும்ப சார்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணணும். அதுதான் இந்த ஹஃப்மேன் ட்ரீ பில்ட் பண்றதுக்கான விஷயமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது 0.1ஐயும் 0.15ஐயும் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா 5 to 0.25ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு 0.25 கிடைச்சிருச்சு. ஓகே, இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப மிச்சம் இருக்க எலிமெண்டோட நான் சார்ட் பண்ணணும். ஓகேவா? மிச்சம் எனக்கு என்ன இருக்கு, 0.2 0.35 இருக்கு. அப்போ இதுக்கு இடையில தான் 0.25 வரும். ஓகேவா? ஸோ திரும்ப நான் என்ன பண்ணிட்டேன், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு யார் இருக்காங்களோ அவங்கள நான் மெர்ஜ் பண்ணணும். அப்போ 0.2 மெர்ஜ் பண்ணா சியும் டிஏவும் 0.4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 0.4 போட்டுருவேன். இப்போ யார் ரிமைனிங் இருப்பா, 0.4 0.25 0.35. ஓகேவா? இதுல யார் வருவா, 0.25 0.35 0.4 லாஸ்டா வருவாங்க. ஓகேவா? அந்த அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிடணும். இப்போ ஃபர்ஸ்ட்ல ரெண்டுல யார் இருக்காங்களோ அவங்கள மெர்ஜ் பண்ணணும். யார் இருக்கா, 0.25 0.35 இருக்காங்க. இவங்கள மெர்ஜ் பண்ணேன்னா எனக்கு 0.60 கிடைக்கும். ஸோ அது கீழே இருக்கிற மிச்ச ட்ரீயை அப்படியே டிரா பண்ணணும். ஓகேவா? இப்போ 0.64 0.4 இருக்காங்க. ஓகேவா? இதுல அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தினேன்னா ஃபர்ஸ்ட் 0.4 நெக்ஸ்ட் 0.60 ட்ரீ. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும், 1.0 கிடைக்கும். ஓகேவா? 1.0 போட்டு ஃபுல் ட்ரீயும் நான் டிரா பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் எனக்கு ஹஃப்மேன் ட்ரீ பில்ட் பண்ணுறதுக்கான சம்மே. ஓகே, ரொம்ப ஈஸியான சம். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பில்ட் பண்ணிகிட்டே வரணும். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராபபிலிட்டியை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. முதல் ரெண்டை மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூக்கு இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும், சார்ட் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிட்டு திரும்ப மெர்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட் ரெண்டு அதே மாதிரி மெர்ஜ் பண்ணி ஃபைனல் வேல்யூ வரையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஹஃப்மேன் ட்ரீ பில்ட் பண்ணணும் அப்படின்னா கடைசியாக என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம், ரூட் வேல்யூக்கு ரைட் சைடு இருக்க
இருக்கிறதுக்குலாம் 1, லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்குலாம் 0. ஓகேவா? இது ரூட், இதுக்கு ரைட்ல இருக்கிறதுக்கு 0, லெஃப்ட்ல இருக்கிறது 1. இப்போ இந்த 0.4 வந்து ரூட், அதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது 0, ரைட்ல இருக்கிறது 1. 0.60 வந்து இப்போ ரூட், அதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது 0, ரைட்ல இருக்கிறது 1. 0.25ன்றது ரூட், அதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது 0, ரைட்ல இருக்கிறது 1. ஓகேவா? இப்படி தான் போடணும். இப்படி வந்து zeros and onesல போட்டாதான் நம்ம டீகோடும் என்கோடும் பண்ண முடியும். தட் மீன்ஸ் கம்ப்ரெஷன் டீகம்ப்ரெஷன் ஸ்டெப் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏபிசிடி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஆர்டர் வைஸ். அதுக்கான ப்ராபபிலிட்டியை எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்கோட் பண்ண போகிறேன். முதல்ல எப்படி என்கோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஏ எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கு. ஏக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் ரூட்லேருந்து எப்படி வரணும்? 1 1. ஓகேவா? ஸோ 1 1 என்கோட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு வரணும்னா 1 0 0. அப்போ 1 0 0. ஓகேவா? இப்படி தான் போடணும். அடுத்து சி எங்கே இருக்குன்னு பாருங்க. சி வந்து நமக்கு இங்கே இருக்குது 0 0. ஸோ 0 0. டிக்கு 0வும் 1. ஓகேவா? 0 1. ஐஃபன் வந்து இங்கே இருக்குது 1 0 1. ஸோ 1 0 1. ஓகே, இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? என்கோட் பண்ணணும். இப்போ கோட் வந்துருச்சு. ஸோ கொஸ்டினில் எனக்கு டிஏடின்றதை என்கோட் பண்ண அதாவது கோடிங் போட சொல்லியிருக்காங்க. டிஏடி அப்படின்னா டியோடது என்னது? 0 1, ஏவோடது 1 1. ஓகேவா? டின்றது 0 1. அதை நான் என்கோட் பண்ணிட்டேன். ஸோ ரீடபிள் ஃபார்முலாவில் இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்முலா மாற்றிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி சிஏடிக்கு போட சொன்னாங்கன்னா சிக்கு ஏக்கு டிக்கு போட்டு கம்பைன் பண்ணி எழுதிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதுவே ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு இதை டீகோட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி டீகோட் பண்ணுவோம்? முதல்ல ஃபஸ்ட்டு 1 0 இருக்கான்னு பார்ப்போம். 1 0ன்னு எனக்கு ஒன்றுமே இல்லை, 1 0 0 தான் இருக்குது. அப்போ 1 0 0க்கு என்னது? எனக்கு பி. அடுத்து 1 1க்கு ஏ. அடுத்து 0 1 1க்கு வந்து டி. அடுத்து 0 1 0 1க்கு ஹைஃபன். அடுத்து 1 1க்கு ஏ, 0 1க்கு டி. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன பண்ணிட்டேன்? ஒரு அன்ரீடபிள் ஃபார்மில் இருக்க டேட்டாவை ரீடபிள் ஃபார்மில் பிஏடி ஹைஃபன் ஏடின்னு நான் மாற்றிட்டேன். ஓகேவா? இவ்வளவு தான் நம்ம கொஷனில் கொடுத்த 2 விஷயத்தையுமே நான் சால்வ் பண்ணிட்டேன். என்கோடும் பண்ணிட்டேன், டிகோடும் பண்ணிட்டேன், ஹஃப்மேன் ட்ரீயும் பில்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், போட்டுடலாம். ஓகே, மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.